சிந்து பைரவி டோட எபிசோடு இந்த இடத்துல ஸ்னேகா இருந்துட்டு சார் கண்டிப்பாக அந்த சிந்து தான் இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான்றாங்க. சிவாவுமே வந்து சொல்கிறாங்க சிந்து களத்தில் நாளைக்கு தாலி கட்டல அவள் போய் சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி நான் உங்களுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்கன்ட்டு அவங்க கூப்பிட்றாங்க. வணக்கம் சார்ன்றாங்க. இந்த மாதிரி வந்து கேஸ் வந்திருக்கு அப்படின்னு நோட்டீஸாக காமிக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த சார் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அவங்க கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே சார் பார்த்துக்கலான்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ எந்த ஒரு தப்பு பண்ணலன்றது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடும். அந்த சிந்தி இன்னைக்கு மாட்ட போறா, நீ அதனால பெருசா அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆறுமுகம் வந்து நெல் மிஷினுக்கு போறாங்க. டே எங்கடா போறேன்றாங்க. அம்மா வேலை இருக்குமா தோட்டத்துலன்னுவாங்க. டே என்ன சொன்னது என்னடா ஆச்சுன்றாங்க. என்னது வேறங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணுன்றாங்க. பைரவி அதை பார்த்து அசந்து போன அம்மா தேவையில்லாதது வேண்டாம்மா, ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. ஆறுமுகம் நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், இதை போட்டுதான் ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா அது வந்து என்னடா வந்து போய் ஃபர்ஸ்ட் இதை போட போறியா இல்லையா அப்படின்றாங்க. அப்புறமா ஆறுமுகம் சரி ஓகே அப்படின்னு காஸ்டியூமே வந்து வேற சேஞ்ச் பண்றாங்க. டே என் கண்ணே பட்டுண்டா, கண்டிப்பா பைரவிக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், இதுல நீ எப்படி இருக்க தெரியுமா, ஹீரோ மாதிரி இருக்க, இதுவும் மிஸ் ஆகுதே அப்படின்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு வராங்க. அம்மா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குமா அப்படின்றாங்க. டே என்னடா ஓவரு, அதெல்லாம் ஒன்றும் ஓவர் இல்லை சரியா, உண்மையிலே இது உனக்கு அவ்வளவு நல்லா இருக்குன்றாங்க. நீ என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுவாங்க. நீ பைரவி முன்னாடி போய் நில்லு, அவ அசந்து போறா, இன்னைக்கு ஒரு சூப்பர் படம் ரிலீஸ் ஆகிக்குதான், அந்த படத்துக்கு பைரவி கூட்டிட்டு போ. அம்மா அவ வருவாளா, கண்டிப்பா வருவா, உன்னை இப்படி பார்க்கும் போது அவ வராத போயிருப்பா, கூட்டிட்டு போடா அப்படின்றாங்க. சரி ஓகேன்றாங்க. ஆனா காயத்ரிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேச சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோமா, அதெல்லாம் கண்டிப்பா நல்ல ஒரு வரன் வரும், சீக்கிரமா காயத்ரி கல்யாணம் முடிஞ்சாலும் நானும் போய் சேர்ந்துருவேன், சந்தோஷமா கண்ணு முடிடுவேன். அம்மா ஏமா அப்படி பேசுறேன்னு காயத்ரி சொல்றாங்க. இல்லடா இருக்கிறத சொன்ன, நீ இருக்கணும், சரி ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு நிப்பாங்க. உடனே அதை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. பைரவி என்ன சிரிக்கிற, இன்னும் பார்க்கறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்குன்றாங்க. ஏன்னா வயல் காட்டுக்கு இப்படியெல்லாம் கூட ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களா என்னன்றாங்க. அம்மா தான் வந்து இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு உன்னை படம் பார்க்க கூட்டிட்டு போக சொன்னாங்க. என்னது உன் கூட படமா, வேற வேலை இருந்தா போய் பாரு சரியான்றாங்க. உன் கூட எல்லாம் யாராச்சும் வருவாங்கன்ட்டு இன்ஸ்டால் பண்ணி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுறாங்க. உன் கூட எல்லாம் மனுஷன் பேசுவான்ற மாதிரி கோவப்பட்டு சண்டை போட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்னபூரணி ஃபீல் ஆகுறாங்க. அப்புறம் உள்ள போய் சோகமா கத்துட்டு இருக்கும்போது ஆறுமுகம் அம்மா பைரவிக்கு ஏதோ படிக்கிறது இருக்காமா, அதனால இப்ப வரலன்னு சொல்லிட்டு ஆனா நல்லா இருக்குன்னு சொன்னாமா, சரிம்மா நான் வயல்காட்டுக்கு வேற ட்ரெஸ் போட்டு போறேன்றாங்க. ஆறுமுகம் ஏதோ சொல்லல, பாவமா எவ்வளவு மனசு உடைஞ்சு போறான்ட்டு அன்னபூரணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேல கோவிலுக்கு போறாங்க இன்ஸ்பெக்டர், அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. சிவாலாம் மலை கோயிலை விசாரிக்கும் போது சிவா இந்த கோவிலுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.